ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆடி 5வது வெள்ளி, இன்றைக்கி கடைசி வெள்ளி ஆடியோட. இன்றைக்கி ஆடிப்பூரம் வேறு, ஆடிப்பூரம் ஸ்பெஷல் அதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆடிப்பூரம் ஸ்பெஷலாகிட்டு நான் என்ன இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வளையல் வந்து வாங்கியிருந்தேன். நோம்புலாம் வந்து வருது இல்லையா, ஆடிப்பூரம் இது எல்லாமே சேர்த்த மாதிரி வளையல் வந்து வாங்கியிருந்தேன். கண்ணாடி வளையல் எல்லா கலருமா கலந்த மாதிரி. அப்போ வந்து வளையல் மாலை வந்து இன்றைக்கி கட்டிட்டு வளையல் மாலை வந்து கோத்துருக்கேன். பாத்திரப்பையில் வந்து கட்டினதை அது வந்து தூங்க முடியல. ஃபோனு வந்து நான் அப்படியே கட்டிகிட்டே ஃபோன் எடுக்கிறதுக்கு முடியல. அதனால் சும்மா வந்து மேலாக வந்து அப்படியே வந்து காமிச்சிருந்தேன். காலையில் வளையல் மாலை வந்து கட்டியாச்சு. சுவாமிக்கு வந்து வளையல் மாலை வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் வளையலும் வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கோவிலுக்கு போனேன். கோவில் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளையல் வந்து மாலை கட்டின இது வந்து பார்த்திங்கன்னா நோம்பு அன்றைக்கி எல்லாருக்குமா வந்து வச்சு கொடுத்துருவேன். வரவாளுக்கெல்லாம் சுமங்கலிகளுக்கெல்லாம் இதை நம்ம ஆற்றுக்கு வரவாளுக்கு கோவிலுக்குன்னு தனியாக வந்து வாங்கி வந்து வச்சுருக்கேன். அது வந்து கோவிலுக்கு எல்லார்கிட்டையும் வந்து கொடுத்துருவேன். வந்து பார்த்திங்கன்னா சுவாமி நைவேத்தியம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சுவாமியோட காரியம் எல்லாம் வந்து எல்லாமே வந்து முடிச்சாச்சு. குக்கர் வந்து வச்சுருக்கேன். சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ண போகிறோமோ அது வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்படியே வந்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் ஸ்பெஷல் நைவேத்தியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆடிப்பூரத்துக்கு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்கார அடிசல் வந்து பண்ணுவேன். ரொம்ப விசேஷம். ஆடி வெள்ளி ஸ்பெஷல் எல்லாமே சேர்த்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி அக்கார அடிசல் தான் வந்து பண்ண போகிறேன். தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், வந்து காமிச்சிடுறேன். 1 டம்ளர் வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு பால் வந்து நல்லா ஒரு 1 லிட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து வேகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் 1க்கு 3 டம்ளர் வந்து வேணும். 1 டம்ளர்னா அதுக்கு 3 டம்ளர் வெல்லம் வந்து வேணும். முந்திரி திராட்சை வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் பைத்தம்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பு இதையமாக வந்து பால்லே ஃபுல் அண்ட் ஃபுல் வேக வைக்க போகிறோம். அப்படியே வேக வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து கீரை வந்து கூட்டு வந்து பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். வெண்டைக்காய் வந்து ஆயின்ட்டுருக்கு. அதுதான் இன்றைக்கி வந்து சமையல். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை வந்து பண்ண மாட்டான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நான் வந்து கீரைலாம் வாங்கும் போதெல்லாம் கூட சொல்லுவாங்க நிறைய பேர், வெள்ளிக்கிழமை பண்ணுவீங்களாலாம் கேட்பாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து கீரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கீரை வெள்ளிக்கிழமை பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமையில் தான் வந்து கீரை வந்து பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம இப்போ நைவேத்தியத்துக்கு வேண்டதெல்லாம் வந்து பார்ப்போம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த குக்கரில் தான் வந்து வைக்க போகிறேன். பாலை விட்டு ஃபஸ்ட் நல்லா உழைய வேக வச்சுக்கிறேன். வேக வச்சுட்டு காட்டுறேன். கரையை வச்சுருக்கேன். வெள்ளம் வந்து கரைஞ்சிருக்கு. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுடலாம். வெள்ளத்தை 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் வந்து வெல்லம் வந்து வேணும் கண்டிப்பாக. அது மாதிரி நெய் நிறைய வந்து வேணும். நெய் வந்து விடும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். முந்திரி வந்து நல்லா இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி நெய்யில் வந்து வறுத்து போட போகிறோம். முந்திரி திராட்சையும் இந்த பக்கம் குக்கரில் வந்து பாலும் அரிசியுமாக வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை நல்லா வடிகட்டிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா இந்த நம்ம இதுவும் வந்து சூடாக இருக்கக்கூடாது. இந்த அரிசி பாலுமா வேக வச்சது இதுவும் சூடாக இருந்து இதுவும் வந்து சூடாக இருக்கக்கூடாது. இது நம்ம முன்னாடியே நல்லா நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். வெல்லம் வந்து சூடில் பாலில் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாத வாழ்க்கை வேண்டி சொல்கிறேன். வெல்லம் வந்து நல்லா வடிகட்டிட்டு ஆற விட்டுடணும். இந்த பாதை வந்து ஆற விட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாலில் வந்து சேர்த்துட்டு வந்து பண்ணணும். ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ஆடிப்பூரம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையினால இன்றைக்கி அக்கார அடிசல் வந்து பண்ணுறது சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு. அதான் நான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணிட்டுருக்கேன். ஆகட்டும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லா அரிசியும் அந்த நம்ம போட்டிருந்த அந்த பருப்புமாக நல்லா வந்து வெந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் 1 லிட்டர் பால், ஒரு 3/4 லிட்டர் பால் மட்டும்தான் விட்டுட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ பாக்கி 1/4 லிட்டர் பாலே விட்டுட்டு இப்போ நல்லா இன்னும் குழைய வச்சுக்கிறேன். நல்லா குழைய இருக்கணும். இந்த அக்கார அடிசல் வந்து பார்த்திங்கன்னா விதையெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா குழையணும். இந்த மாதிரி நல்லா வந்து வெல்லம் வந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து வேகாது, நெக்கவே வந்துருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நல்லா திருப்பி இன்னும் பாலை விட்டுட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. நல்லா இதுக்கு 1 லிட்டர் பால் வந்து வேண்டி வரும் 1 டம்ளருக்கு. இப்போ நான் 1 லிட்டர் பால் ஃபுல்லாகவே எல்லாமே ஃபஸ்ட்டு 3/4 லிட்டர் விட்டுட்டு வேக வச்சுருந்தேன் அரிசி பருப்புமா. இப்போ நல்லா அது வெந்தாச்சு. இந்த பாக்கி 1/4 லிட்டர் பாலே விட்டுட்டு நல்லா இது பண்ணியாச்சு. நல்லாவே வந்து வெந்தெடுத்து இப்போ அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஆகட்டும்னு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஆறி எடுத்து வெல்லம் வந்து நம்ம இது பண்ணி வச்சுருந்தாலே அதுவும் வந்து ஆறி எடுத்து இது கொஞ்சம் கூட இதுவானதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து வடிகட்டிக்கலாம் வெந்ததுக்கப்புறம். இப்போ அதுக்குள்ளே நான் இந்த முந்திரியை வந்து வறுத்து வச்சு விட்றேன். நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் வந்து நிறைய விடணும். வெள்ளத்தையும் விட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம நெய்யும் வந்து விட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளைக்கரசல் வந்து விட போகிறோம். இந்த பக்கம் முந்திரி நான் வந்து போட்டுக்கிறேன். முந்திரி ஃபஸ்ட்டு போட்டு வரதுக்கு அப்புறமா திராட்சை வந்து போட்டுக்கோங்க.
திராட்சை வேகமாக வந்து ஆகிடும், கரிஞ்சிடும். அப்புறம் இது நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன் நான். அது ஆகிறதுக்குள்ளே இதுவும் வந்து ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை வந்து பண்ணினோம்னா அம்பாளுக்கும் வந்து ரொம்ப விசேஷம். இன்றைக்கி வந்து ஆடி போகிற தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பாலோட இன்றைக்கி அம்பாள் பிறந்த நாளும் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளோட பிறந்தது தினமும். அதே மாதிரி அம்பாளுக்கு இன்றைக்கி வளகாப்பும் இன்றைக்கி ஆடி போகிற தண்ணிக்கு தான் வந்து பண்ணுவாள். அதனால் ஆடிப்புறம் வந்து ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதம் தான் எல்லா பண்டிகைகளும் வந்து அம்பாளுக்கு வேண்டது எல்லாமே வந்து வரும். ரொம்ப விசேஷம். அதனால் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து கொண்டாடுறது. இது நல்லாவே வந்து வெந்தாயாச்சு. இதில் நான் வந்து இந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டிக்கிறேன். இந்த பக்கம் இதுவும் வந்து வறுப்பட்டாச்சு. இதிலே வந்து முந்திரியை வந்து போட்டு விட்றேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன் நான். அந்த சூட்லேயே ஒன்று வறுப்பட்டால் சரியாக இருக்கும். இதையும் வடிகட்டிட்டு காட்டுறேன் நான். நெய் வந்து நிறைய வந்து விட்டுருக்கேன். நெய் நிறைய வேணும், சொட்ட சொட்ட நெய் நல்லா இருக்கணும். அக்கார வடிசல் நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த 1 டம்ளர் நெய் விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய வந்து விட்டாச்சு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெய் விட்டுட்டு நல்லா பொரித்து வச்சுருக்கேன். இதில் ஏலக்காய் பொடி போடணும். சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்து அவ்வளோதான் ஆயிடுச்சு. நம்மளோட அக்கார அடிசல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அம்பாளுக்கு. இப்போ நான் ஏலக்காய் பொடி வந்து போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு பாருங்கள், நான் வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரியும் வந்து போட்டாச்சு. முந்திரி திராட்சை எல்லாமே வந்து போட்டு நல்லா அப்படியே ஒரே கொதி வந்தால் நம்மளோட அக்கார அடிசல் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நல்லா நெய் வாசனையோடு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளோட அக்கார அடிசல். இன்றைக்கி நீங்கள் வந்து ஆடி பூரம் ஆடி கடைசி வெள்ளி ஸ்பெஷல் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன நைவேத்தியம் ஆடிப்பூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கார அடிசல் தான் ஸ்பெஷல் வந்து பண்ணணும். அதான் வந்து பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நைவேத்தியம். இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.